ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிம்ம லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான பதிவை பார்ப்போம். ஜூலை 22லிருந்து ஜூலை 31 வரைக்கும் உள்ள நாட்களில் முதல் நாளான ஜூலை 22 திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரம். நம்மளுடைய சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் இடமான மகர ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. 10ஆம் இடத்துல குரு பகவான் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் இருக்கார். 2ஆம் இடமான கன்னி ராசியில் கேது சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் இருக்காங்க. இந்த 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இந்த 3 கிரகமும் ஒரு தொடர்புக்கு இன்றைய நாளில் நமக்கு தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் அந்தஸ்து, கௌரவம், வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அதனால் தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணி வளர்ச்சிகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கும். எல்லா விதமான தொழில்களுக்கும் நன்மைகள் நடக்கும். மறுநாள் ஜூலை 23 அவிட்ட நட்சத்திரம். மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சந்திரன் காலையில் 9:20க்கு போவார். செவ்வாய் கிரகம் தான் இன்னைக்கு பலன்களையே ஆளுது. செவ்வாய் கிரகம் ரிஷப ராசியில் கார்த்திகை நட்சத்திரமான சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு அரசு வழி ஆதாயம், போலீஸு, மிலிட்ரி, செக்யூரிட்டி மற்றும் எலக்ட்ரானிக், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஸ்பேர் பார்ட்ஸு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், மருத்துவம், இந்த துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஆதிக்க பலம் நிறைந்ததாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் நடவடிக்கை, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், கட்டட தொழில், இதுக்கும் நன்மைகள் தரும். இந்த செவ்வாய் நட்சத்திரமானது நமக்கு நைட்லேயே 10-18க்கு முடிஞ்சிடுது. நைட்டில் 10-18 மேலே சதய நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது. அப்போ சதயம்ங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம். மறுநாள் புதன்கிழமை ஜூலை 24ஆம் தேதி சதய நட்சத்திரம் சாயந்தரம் 6:14 வரைக்கும் இருக்கு. ராகுனுடைய நட்சத்திரங்கிறதுனால, ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, சனியோட நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறதுனால, சனி 7ல் இருக்கிறதுனால நமக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும். நல்ல நாளாக அமையும். தொழிலுக்கும் நல்லாயிருக்கும், உறவுகளுக்கும் நல்லாயிருக்கும். சாயந்தரம் 6:14க்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். அதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறதுனால சனியும் சந்திரனும் சேர்ந்து பலன் தர்றாங்க. அப்போ நமக்கு புது தொடர்புகள், புது விதமான கஸ்டமர்கள், ஒரு புதிய பாதையில் பயணிக்கிறது, இதெல்லாம் நல்லது நடக்கும். தொழில் பலத்தை கூட்டும். ப்ரொமோஷனுக்கு சந்தர்ப்பங்கள் நல்லாயிருக்கும். ஜூலை 25ஆம் தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் 4:16 வரைக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம். மீன ராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துல சந்திரனாலே கொஞ்சம் பயம், நடுக்கம், தயக்கம், உடல் உபாதைகள், உறவுகளில் விரிசல்கள், இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். பட் என்னன்னா, ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. ராகு சந்திரனோட சேர்ந்து இருக்காரு. கோபத்தை குறைச்சிக்கிட்டால் போதும். கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்கள்ல ஒதுங்கி இருந்தால் போதும். சனி 7ல் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகளை தராமல் காப்பாற்றி கொடுத்துரும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை மதியம் 2:20 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை ஜூலை 26 அந்த அன்னைக்கு புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு 2ஆம் இட, நமக்கு லக்னத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செயல்பாடுகள் நமக்கு நல்லா இருக்கும். திங்கிங் நல்லா இருக்கும். புதிய ஒரு பாதை, புதிய பயணம், பொருள் தேடுதலுக்கு உண்டான உத்திகளை வகுக்கிறது, இதில் எல்லாம் சிறப்பாக செயல்படுவீங்க. பொருள் சேர்க்கையும் நன்றாக இருக்கும். ஜூலை 27 சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மதியம் 12:59 வரைக்கும். முதல் நாள் மதியம் 2:20க்கு தொடங்கின ரேவதி சனிக்கிழமை மதியம் 12:59 வரைக்கும் இருக்குது. ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு லக்னத்திலே இருக்கிறது சிறப்பு.
அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குது சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 11:47, அதாவது ஜூலை 28 நண்பகல் 11:47 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம். மேசராசியில் சந்திரன் கேது மாதிரி செயல்படுறார். கேது நமக்கு 2ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறார். அதனால் நமக்கு எதிர்பாராத சில நன்மைகள், தெய்வ அனுகிரகம், பூர்வீகம் சார்ந்த வகையில் ஏதாவது ஒரு ஆதாயம், தந்தை வகையில் கிடைக்கக்கூடிய பொருள் தனவரவு, இதெல்லாம் சாதகமாக இருக்கும். வெளிநாடு தொடர்பு சார்ந்த நன்மைகள் நடக்கும். ஆராய்ச்சி கல்வி மூலமாகவும் நமக்கு சில பாராட்டுகள் கிடைக்கும். ஜூலை 28ஆம் தேதி நண்பகல் 11:47 மேலே பரணி நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் 12ஆம் இடத்துல புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் செலவுகள் ஏற்படும். தொழிலில் விரிவாக்கத்திற்காக செலவு செய்கிறது, பிரயாணத்துக்காக செலவு செய்கிறது, வெளிநாட்டு வேலைக்காக செலவு செய்கிறது, இப்படி நடக்கும். சில பேருக்கு 2வது வேலைக்கு மாற்றங்கள் ஆகும். ஜூலை 29 திங்கட்கிழமை காலையில் 10:54 வரைக்கும் சுக்கரனுடைய பரணி நட்சத்திரம். அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம், அதாவது மாலை 4:44 ரிஷபராசிக்கு சந்திரன் வந்துடுவார். சூரியனுடைய நட்சத்திரமானதுனால, சூரியன் பூசத்தில் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு உறவுகளுக்கு நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, சுபகாரியங்களுக்கான முன்னெடுப்புகள் இதெல்லாம் சிறப்பாக செய்யலாம். நல்ல வளர்ச்சி மிகுந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். மறுநாள் ஜூலை 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் காலையில் 10:23 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இருக்கார். அதனால் 10ஆம் வீட்டில் குருச்சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. 2ஆம் வீட்டில் இன்னொரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கேது இருக்கிறதுனால குருச்சந்திரனுக்கும் கேதுவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. தொழில் பலம், மூலதனம், பணம், செல்வாக்கு, பணவரவு மற்றும் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன், வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும். சிறப்பான நாளாக தென்படுகிறது. ஜூலை 31ஆம் தேதி காலையில் 10:12 வரைக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரம் நமக்கு மிகச்சிறந்த நன்மைகளை தரும், நல்ல தொழில் பலத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். அந்த செவ்வாய் கிரகமும் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் இருக்குது. செவ்வாய், சந்திரன், குரு 3 கிரகமும் கூட்டணி. அதனால் 10ஆம் இடத்துல இந்த 2 நாட்களுமே ஒரே பலன், நல்ல தொழில் பலம் மிக்க பலனாக நடக்கும். தொழிலில் வளர்ச்சி இருக்கும், தொழில் சார்ந்த மேன்மைகள் இருக்கும், பதவியில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அரசியலில் இருக்கவங்களுக்கும் செல்வாக்கு கிடைக்கும், பண வரவும் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தோட இந்த 31ஆம் தேதி 10 நாட்கள் நிறைவு பெறுகிறது. அதனால் இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் கிரகம் 12ஆம் வீட்டில் இருக்குது. இருந்தாலும் கூட புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சில சுப செலவுகள் மட்டும் தரும். 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அவர் சனி நட்சத்திரத்துக்கு மாறிட்டார். அதனால் நன்மைகள் தான் நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.